சாய் சுங்கலான் கூட வரவேற்கிறது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி இந்த பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை தாண்டி பிளானர் வந்து முன்கூட்டி வரப்போகுதுங்கிறனால தான் அந்த பிளானர் வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்த பிளானர் வரட்டும், வந்த பின்னாடி டேட் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்குள்ளே எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கு தகுந்த ஷெடியூல் கொடுத்துருவோம். அதில் அக்டோபர்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். இது டிசம்பர் மாதத்துக்கிட்ட எக்ஸாம் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு தகுந்த ஷெடியூல், அப்போ 3 விதமான ஷெடியூலாக பிரித்து படிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மே மாதம் வரைக்கும் ஒரு ஷெடியூல் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் ஒரு ஷெடியூல் ஆகும். லாஸ்ட் மினிட்ல ஒரு 50 டேஸ் இருக்குது. அதில் இன்னும் ஆகச்சிறந்த பயங்கரமாக படிக்கணும். இந்த மாதிரி 3 விதமாக பிடிச்சி படித்தா நம்ம சொல்லி அடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓவர்னா ஒரு மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். இது 50 ஓவர், 50 ஓவர் முழுமையடைகிற வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாங்கன்னா கடைசியில் கிளைமேக்ஸில் வெற்றி அப்படிங்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரைட்டா, மெதுவாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேட்சை பொறுத்தளவுக்கு என்னென்னா இதில் இருக்கிற ஷெடியூலை கம்ப்ளீட்டாக நீங்கள் பாருங்கள். இப்போ என்னன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் எல்லாருமே கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான். சார் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் படிக்க முடியும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்க முடியும், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்க முடியும். இங்கே நேரத்தை வச்சு வெற்றி அளவுகோல் கிடையாது. நீங்கள் 2 மணி நேரம் படிங்க, 1 மணி நேரம் படிங்க இல்லை. இந்த ஷெடியூலில் இருக்கிறத இதை நேரம் இருக்கும்போது படிங்க, அவ்வளோதான். இப்போ நான் டெய்லி 2 மணி நேரம் தான் படிப்பேன், இங்கே ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி 2 மணி நேரம் யாராவது படிச்சிட முடியுமா? முடியாது. 2 நாள் 2 மணி நேரம் படிப்போம், 3ஆவது நாள் 3 மணி நேரம் படிப்போம், ஒரு நாள் படிக்காமல் கூட விடுவோம். பட் இலக்குங்கிறது எப்படின்னா இந்த ஷெடியூலில் 2 வரி கொடுத்துருக்கனா அந்த 2 வரியை இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கணும். இப்போ உதாரணமாக மண்டே ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்காங்க, உங்களுக்கு 2 நாள் வேலை இருக்கா, 3 நாளில் முடிச்சிருங்க. அந்த விஷயத்தை 3 நாளாக படிக்க நினைச்சாதான் 3 நாள் ஆகும். அதை முன்கூட்டி படிக்க நினைச்சா முன்கூட்டி முடிச்சிருவோம். நம்ம கிட்ட தான் இருக்கு. 10 திருக்குறள் இருக்குன்னு வச்சுக்காங்க, 10 திருக்குறளை 10 நிமிஷம் படிக்க நினைச்சா 10 நிமிஷம் படிச்சிருவோம். இல்லை சார் 10 திருக்குறளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறளாக படிக்கிறேன், நான் 10 நாளாக படிக்கிறனாலும் 10 நாளாக படிப்போம். நம்ம மனசு தான் அங்கே இருக்கு. ஸோ அப்போ அட்டவணையில் கொடுத்துருக்கிறது அந்த இலக்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷெடியூல் வடிவமைச்சிருப்போம். ஏன்னா ஒர்க் போகிறவங்களையும் மனசில் வச்சு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம் வந்து பின்னாடி இருக்கிறனால நிறைய நியூ ஆஸ்பிரண்ட்ஸ்க்குலாம் ஓகே இது ஒரு நல்லா ட்ரை பண்ணுவோம், கரெக்டாக நல்லா படித்து கரெக்டாக அந்த எய்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 6 மாதம் 7 மாதம் படித்தாலே இன்றைக்கி அரசு வேலை போயிடலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. 1 வருஷம் இருக்குது, தாராளமாக கரெக்டாக படிக்கணும். இப்போ சீனியர்ஸாக இருக்கீங்கன்னு வச்சுக்காங்க, நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, கீப் ஆன் டச்சில் இருந்தாகணும். கீப் ஆன் டச்சில் இருந்து அந்த எக்ஸாம் போகணும். என்ன நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து ஒரு ஒர்க் போயிட்டே படிக்கலாம், அவ்வளோதான் விஷயம். ரைட்டாப்பா, ஷெடியூலை பாருங்கள், உங்களுக்கே கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஷெடியூலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் தான் கேட்பீங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் சொல்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுக்கு தெரியும் ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஒருவேளை இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு இன்னொரு அக்கௌண்ட் நம்பர் சிட்டி யூனியன் பேங்க் இருக்குது. ரைட்டா, உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு எடுக்கலை அப்படிங்கிற போது இன்னொரு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் நம்பரும் கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர், இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர், இதனுடைய பர்சனல் நம்பரும் கூட. இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1600. சார் ஃபீஸ் வந்து என்ன சார், இப்போ ஒரே ஃபீஸை ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 10 வருஷமாக இருக்கோம். 1000, 1500, 1000 அவ்வளோதான், அந்த அந்த கேட்டகரியிலே தான் வருவோம் கிட்டத்தட்ட. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை தான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களால எவ்வளோ கட்ட முடியும், அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும். இதையே கூட கஷ்டம் சார், நாங்கள் கொஞ்சம் பிரித்து கட்டுறோம்னா எவ்வளோ பேர் இருப்பாங்க. மந்த்லி 1ஆம் தேதி வரட்டும் சார், கொஞ்சம் பாதி, பல சூழலில் இருப்பாங்க. ஸோ அவங்களால எவ்வளோ கட்ட முடியுமோ அந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். அதனால தான் திரும்ப ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, ஒரே ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கீங்க சார், இதே ஸ்டாண்டர்ட் தான், இதில் என்ன கூடுதல் சிறப்புனா இந்த ஃபீஸுக்கு இந்த முறை கொஸ்டின் பேப்பரே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 மாதம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் பேட்சில் தான் வரும், குரூப்பில் பிடிஎஃபாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஜூன்லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 25 மாடல் கொஸ்டினும் நீங்கள் வீட்டில் இருந்து எழுத போகிறீங்க. அந்த நேரத்தில் உங்களை செல்லே எடுக்க விட மாட்டோம். ஏன்னா இப்போ படிக்கிற ஸ்டேஜ், இப்போ நல்லா படிக்கணும், நீங்கள் நல்லா டிஸ்கஸ் பண்ணி நல்லா ஃப்ரீயாக 5 மாதம் நல்லா படிக்கலாம். இந்த டிசம்பரில் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரீயாக நல்லா படிக்கலாம், நல்லா கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் பிடிஎஃப்ல எழுதுனா எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஆஃப்டர் அந்த நேரத்தில், ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவுட் சோர்ஸில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து உங்களை லேர்ன் பண்ணி உங்களை கொடுத்து அந்த டீம், இப்போ 2 டீம் பிரிச்சிருக்கோம். ஒரு டீம் கரண்ட்டில் கொஸ்டின் எடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு டீம் நல்லா அனலைஸ் பண்ணி அப்புறம் உங்களுக்கு ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் எழுத போகிறீங்கல்ல அதற்கான கொஸ்டின் செட்டப்பை எடுத்துக்கிட்டே வருவாங்க. எடுத்து பிரிண்டிங் பண்ணி 1 கொரியரோ 2 கொரியரோ அது உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்ப மாட்டோம். கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்பலை, கொஸ்டின் பேப்பர் கூட உங்களுக்கு சார்ட் ஒரு 5 சார்ட் கிட்ட பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 5 சார்ட்டில் வந்து ஓவரால் நிறைய இன்ஃபர்மேஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 5 சார்ட்டும் அனுப்புவோம். அண்ட் கூடுதலாக ஒரு சில விஷயம் அனுப்பணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா
கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட்டாக வந்துடும், ஒரு 5 சார்ட் வரும். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மோர் தென் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 25 கொஸ்டின் பேப்பர், ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் நினச்சி பாருங்க. அதையும் கூட தனித்தனியாக போட்டு கொடுத்தா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கங்கே வச்சிருவீங்கன்னு கொஞ்சம் புக்லெட் மாதிரி நான் போட்டு கொடுத்துறேன். அப்படின்னா தான் நீங்கள் டெஸ்ட்டை அடிச்சுட்டு அந்த லாஸ்ட் மினிட் 50 நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 50 நாளில் நீங்கள் அடித்த கொஸ்டினை ஒரு முறை பார்க்கணும். அதுதான் அதோட பிளான். இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, முன்னாடியே படிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாமே அந்த வாரம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பிரிண்ட் போட்டுருவீங்க. இதுவே ஒரு பல்காக இருக்கும் கிட்டத்தட்ட. இது போக இது 3500 கொஸ்டின் கிட்ட வந்துடும். அது போக நாங்கள் ஒரு 6000 கொஸ்டின், அப்போ மொத்தம் 10000 கொஸ்டினா. இது எல்லாமே பிரிண்டட் காப்பியாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த 10000 கொஸ்டினையும் ஒரு முறை ரீசெக் பண்ணிக்கிறீங்க. ஒரு ரிவிஷன் விட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப்னா கூட தேடணும், பட் கொஸ்டின்னா டக்குன்னு ரீசெக் பண்ணிடுவீங்க. அதனால் பிரிண்ட் போட்டு பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. அதாவது ஃபஸ்ட்டு கொடுக்குற ஷெடியூலுக்கு நீங்கள் பிரிண்ட் போட்டுருங்க. அடுத்து நாங்கள் எல்லாமே பிரிண்டிங்காக கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிரும்ல, ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருங்க. லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் ஜெயிச்சவங்க எல்லாமே அந்த டெஸ்ட்டை நான் ரியலைஸ் பண்ணுவேன், நிறைய டெஸ்ட் அடிப்பேன், டெஸ்ட்டு மிஸ் பண்ண மாட்டேன். 3 தாங்க, டெஸ்ட்டை மிஸ் பண்ண மாட்டேன். டெஸ்ட்டுக்காக தான் மெயினாக டெஸ்ட்டு தான். அதனால் டெஸ்ட்டை மட்டுமே ரொம்ப அதிகப்படுத்தியிருக்கோம், நாங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது போக ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்ப மாட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் மட்டும் கிடையாது, இன்னொன்று என்ன, மேக்ஸ் டே ஷீட்டு நான் ஒரு புது ஐடியா வச்சுருக்கேன். எப்படின்னா, இப்போ 10 கணக்கு இருக்குன்னு வச்சுக்காங்க, 3 கணக்கு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும், 7 கணக்கு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்கு, அந்த டே ஷீட் வந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும். ஏன் அப்படி டே ஷீட் கொடுக்க போகிறோம்னா, ரிவிஷனில் இப்போ கணக்கை ஃபுல்லாக கற்றுக்கிற நேரம், இந்த 4-5 மாதம் நல்ல கணக்கை நல்லா கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 கணக்கு வச்சுருப்போம். அந்த 3 கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கலாம், பட் உள்ளே வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம். சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த 3 கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 கணக்கை பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற கணக்கை அந்த மெத்தடில் நீங்கள் உடனே ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த மேக்ஸில் 22க்கு மேலே அழகாக எடுத்துருவீங்க. அது ஒரு செல்ஃபாக உங்களுக்கு பெரிய அது நீங்கள் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த கான்செப்டை நான் ஒரு சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், அதனால தான் சொல்கிறேன். அது நல்லா இருக்கும், அந்த 3 கணக்கு எக்ஸ்பிளனேஷன். ஸோ அப்போ இதுவும் சேர்த்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இது எல்லாமே அதனால தான் நீங்கள் பேட்ச் சேரும்போது அட்ரஸ் மறக்காமல் அனுப்பிச்சிருங்க, பின்கோடு, அந்த ஃபோன் நம்பர் தெளிவாக அனுப்பிச்சிருங்கன்னு சொல்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரைட்டாக உங்களுக்கு இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாதீங்க. என் நம்பர் அது ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு தான் நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனுப்பிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பேட்ச் கன்ஃபர்மேஷன் கொடுத்து லிங்க் கொடுத்து நீங்கள் ஆட் ஆயிருவீங்க. உங்கள் நம்பரை நாங்கள் சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, உங்கள் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் அது ஒரு 3 days கழிச்சு உங்களுக்கு அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் நான் கொடுப்போம். நீங்கள் குரூப்பில் வந்துடுவீங்க. குரூப்பில் வந்தோடனே நாங்கள் அட்ரஸ் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஏன்னா அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஏன்னா சில பேர் வந்து பைலாங்குவேஜ்லையும் இருப்பீங்க, தமிழ் மீடியமும் இருப்பீங்க. அதை கன்ஃபர்மேஷன் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பொறுத்தளவுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் கம்ப்ளீட்டாக தமிழில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஜிகே மட்டும் இங்கிலீஷில் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தனியாக அனுப்புவோம். அப்படி தான் இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடிக்கும் போதே, இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கீங்கன்னா ப்ரெஸ்ஸில் அடிப்போம், இல்லையா பிரிண்ட் அவுட் போட்டால் தான் அனுப்பிச்சிடுவோம். 2 பேருக்குமே இது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் வந்து தமிழாக இங்கிலீஷாக கிளியராக சொல்லிடுங்க. அட்ரஸ் அனுப்புகிற ஃபார்மெட் இதுதான். நீங்கள் மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே அனுப்பிச்சிருங்க, அதான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட பேர், வீட்டில், அப்புறம் ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு கண்டிப்பாக வேணும். செல் நம்பர் 2 நம்பர் கொடுத்துருங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போதே டெலகிராம் நம்பர் இதுதான், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். இப்போ நீங்கள் பேமெண்ட்டு அப்பா செல்லேருந்து இப்போ சில யங்ஸ்டர்ஸ்லாம் அப்பா செல்லேருந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, பேமெண்ட் பண்ணுறது அப்பா செல்லேருந்து பண்ணலாம், அம்மா செல்லேருந்து பண்ணலாம். நீங்கள் சென்ட் பண்ணுறது உங்கள் நம்பர்லேருந்து தான் சென்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் ஆட் ஆகிறீங்க, நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அப்போ இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெலகிராமில் நீங்கள் ஆட் ஆகலனாலும் ஹெல்ப் பண்ணுவோம். டெலகிராமில் லிங்க் இப்போ லிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட் ஆக முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோம். ரைட்டாக உங்களுக்கு அதுக்கு இந்த நம்பர்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நம்பர் தான் பேட்ச் நம்பர், இதையும் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. இந்த 2 நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டா போதும். இந்த கியூஆர் கோடு மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, இதன் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். ரைட், இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது வெற்றியே இலக்கு. ஸோ பேட்சோட பேர் சக்ஸஸ் இஸ் த கோல். ரைட்டாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூலுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எய்மை முடிக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த எய்ம் அப்படின்னு இப்போ டிசம்பரில் உங்களுக்கு 3 டார்கெட் மட்டும்தான் இருக்குது. 3 டார்கெட் மட்டும்தான் இருக்குது. இந்த 3 டார்கெட்டை முடிச்சிங்கன்னா ஒரு 600 கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க. மேக்ஸில் வந்து ஒவ்வொரு வாரமும் 50 கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருவாங்க. அப்புறம் 150 கொஸ்டின் இங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கேன்,
அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் குரூப்பில் சொல்லிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக வர்றதுக்கு டைம் கொஞ்சம் பத்தலை. ஏன்னா ஷெட்யூல் நான் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு. ஆனால் அந்த ஸ்பேஸ் நான் விட்டுருக்கேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் இது உங்களுக்கு கன்ஃபார்ம். அப்போ இந்த எய்மில் 600 கொஸ்டின். இப்போ இதை கிளியராக இருந்தீங்கன்னு வச்சுக்காங்க. இப்போ ஒரு 10 கொஸ்டினுக்காக டிஎன்பிசியில் ஒரு 10 கொஸ்டின் அடிக்கணுங்கிறதுக்காக 600 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ் ஆகாது. எப்படி அது மிஸ் ஆகாது? புரியுது உங்களுக்கு? அப்போ டிசம்பரில் இதுதான் எய்ம். ஜனவரியில் அடுத்து பிப்ரவரியில் இந்த எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 எய்ம். மொத்தம் 24 கொஸ்டின்ஸையும் ப்ராப்பராக அட்டன் பண்ணாலே பயங்கரம். டெஸ்ட் தான் ஹைலைட். இந்த டெஸ்ட்டை மட்டும் விட்டுறக்கூடாது. நிறைய வெற்றியாளர் இருக்காங்க. அவங்க வெற்றியாளர்கள் எல்லாரும் இப்போ இவங்கெல்லாம் நீ ஜெயிச்சு நிற்கிறாங்கன்னா வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்ததுனால மட்டும் இல்லை, வெறும் படித்ததுனால மட்டும் இல்லை. இவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்க டெஸ்ட் போட்டவங்களா தான் இருப்பாங்க. டெஸ்ட் போட்டால் தான் அவங்ககிட்ட யார் நான் மெசேஜ் பண்ணதெல்லாம் பாருங்கள் சார் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் போடும்போது உங்களை நல்லா ரியலைஸ் பண்ண முடியும். படித்து நம்மளை ஒருத்தர் கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுவோம். கொஸ்டின் கேட்க யாரும் இல்லைன்னா ஒரு டெஸ்ட் மூலமாக தான் அது பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அது லாஸ்ட் மினிட்ல ஏன் கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறோம்னா நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டிஆர்பி எக்ஸாம்லாம் பாருங்கள், ரிசல்ட் வந்துச்சு. பிஜிடிஆர்பி இந்த டெட்லாம் அதில் வந்து இப்போ இன்வேலிடே ஆயிருக்கே நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லாமல் சரியாக நிரப்பாமல் தப்பு பண்ணி அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. அந்த ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனால் தான் டிஎன்பிசி ஓஎம்ஆர் நடத்தினாலும் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அவங்க ஆன்லைன் கிளாஸ் வச்சாங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் மெத்தடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் நல்லது. அதனால தான் ஓகே இந்த ஷெட்யூலில் வந்து பாருங்கள், இதுலேயே 4800 கொஸ்டின் மேக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 4800 கொஸ்டின் மேக்ஸ் லெவலு இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அதை முடிச்சிடும். அடுத்து செகண்ட் ஷெட்யூல் கொடுக்குறேன். செகண்ட் ஷெட்யூல்னா ரிவிஷன். ஜூன்லேருந்து ரிவிஷன் ஆரம்பிச்சிருவீங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும், பொங்கல் முடிஞ்சிடும், எலெக்ஷன் முடிஞ்சிடும். எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நல்லா கேட்டுக்காங்க. எலெக்ஷன் டேட்டு இந்த வாரம் இருக்குன்னா அந்த வாரம் தூக்கி இந்த ஷெட்யூலை போடு. எப்படி ஒரு வாரம் படிக்க விட மாட்டாங்க. இந்த ஷெட்யூலை வை. பொங்கலில் இந்த வாரம் ரைட்டு, பொங்கலுக்கு இந்த வாரம் லீவ் விட வேணாம் ரைட்டு. இது கொஞ்சம் சிம்பிளாக வச்சு இந்த வாரத்தை லைட்டாக படிச்சுக்கிட்டேன். எப்படினாலும் டார்கெட்டு, ஏன்னா விடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டா எலெக்ஷனு இந்த பொங்கல் எந்தெந்த வாரம் என்னென்ன ஆகும். அதே மாதிரி குரூப் 2 எழுதுவாங்க. இப்போ குரூப் 4க்காக அப்போ குரூப் 2 எழுதுறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க கிட்டத்தட்ட ரிவிஷனை முடிச்சிருக்கணும். ஷெட்யூல் லேர்னிங் ஷெட்யூல் இது வந்து லேர்னிங் ஷெட்யூல், அதையும் முடிச்சு ரிவிஷன் ஷெட்யூல் இதையும் முடிச்சு அந்த குரூப் 2வும் நல்லா பண்ணணும். அது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற. அப்போ பாருங்கள் அடுத்து 20 வாரம் அப்போ அந்த ஷெட்யூலையும் முடிக்கிறோம். அதில் பாருங்கள் அந்த நேரத்தில் இப்போ மே வரைக்கும் லைவ் டெஸ்ட் வேணுமானா தேவையில்லை. கற்றுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லை. நல்லா கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய இது பண்ணிக்கலாம் ரைட்டு. நிறைய படிக்கணும். புக்ஸில் நிறைய வரி அண்டர்லைன் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய அவுட் சோர்ஸில் இருந்து இப்போ என்னன்னா பேட்சில் இருக்கிற பெரிய வேலையை நம்ம அந்த அவுட் சோர்ஸில் இருக்கிற விஷயத்தை எடுத்து அதை டைப் பண்ணி உங்களுக்கு அழகாக ஒரு பிடிஎஃபாக அந்தந்த டாபிக் வைஸாக கொடுக்குறதே பெரிய வேலையாக இருக்கும். பயங்கரமான வேலையாக இருக்கும். அந்த அவுட் சோர்ஸ்லேருந்து கொஸ்டினே எடுக்கணும். அது அவுட் சோர்ஸ் ஸ்பெஷல் டெஸ்ட்னே ஒன்று வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது செகண்ட் ஷெட்யூல் வைப்பேன். அவுட் சோர்ஸ்க்கே ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று வச்சிடலாம். வீக்லி 200 கொஸ்டின் இப்போ அட்டன் பண்ணுவீங்க. இப்போ எப்படின்னா எக்ஸாம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் இருப்பீங்க. பட் அந்த ஸ்லோவாக இருக்கிற இடத்துல 200 கொஸ்டின் அதை அட்டன் பண்ண வச்சிடணும் கட்டாயமான முறையில். அப்போ என்னன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம் கூடும் உங்களுக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு இதான் முதல்வர்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வேகம் கூடும். அந்த வேகம் கூடும்போது அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருப்போம். எல்லா மெட்டீரியலும் பிடிஎஃப் கொடுப்போம். அப்போ அந்த நேரத்தில் அதுலேருந்து ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் வைக்கணும். அப்போ அதில் ஒரு சின்ன டாபிக்னு வச்சுக்காங்க. அந்த ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் எடுத்து கொடுக்கும்போது ஓல்டு கொஸ்டின் பேஸ் பண்ணியும் கூட கொடுக்கும்போது உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓல்டு கொஸ்டின் புக்கு நம்ம முன்னாடி பப்ளிஷ் பண்ணதில் பயங்கரமான சப்போர்ட் நிறையா பேருக்கு. இன்றைக்கி அந்த ஓல்டு கொஸ்டின் புக்கு வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அதற்கான ஒர்க் அவுட் தனியாக இருக்குது. அதை நான் ஜனவரியில் பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன் சொல்கிறேன்னா அதை ஏன் அனலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்னா அதான் சொல்கிறேன்ல, அதை தேட வேண்டிய ஒரு டக்குன்னு கிடச்சா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். தேடி இப்போ அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கோம். எப்படி நாங்கள் ஜிகேல மட்டுமே ஒரு 22 புக்ஸ் வாங்கிட்டோம். தமிழுக்கு ஒரு 20-25 ஒரு 50 புக்கு 60 புக்கு வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ரொம்ப போனாலும் போகிறான். பட் அது தேவையானதை எடுத்து கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கு இது போதும், இது இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின் வித் ப்ரூஃபோட கொடுக்கணும். அதான் நல்லா இருக்கும் ரைட். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஷெட்யூல். தேர்ட் ஷெட்யூல் 50 நாள் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த குரூப் 2 முடிஞ்ச உடனேயே அப்படி ஒரு 50 நாள் பல்கா. அந்த 50 நாளில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த 50 நாளில் அப்போ நான் வந்து 5 மாடல் வச்சுருப்பேன். ஒரு 10 நாளைக்கு ஒரு மாடல் எழுதினா போதும். அப்போ நீங்கள் உட்காந்து ஏன்னா பழைய கொஸ்டின்லாம் ஒரு இடம் படிக்கணும். பழைய ஒரு 8000 கொஸ்டினை ஃபுல்லாக எடுத்து ஓகே இதை நம்ம தப்பு பண்ணது ரைட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்த்துட்டு இதில் ஓவரால் கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு 5 மாடல் எழுதிட்டு அழகாக எக்ஸாம் எழுதி போனால் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு 10,000 கொஸ்டின் எழுத போகிறோம். 10,000 கூடுதலாகவே இருக்கும். நான் லைவ் டெஸ்ட்டு ஒரு
ஒரு 20 கொஸ்டினா 50 கொஸ்டின் நாங்கள் லைவ் டெஸ்ட்டு அது ஒரு 1500 கொஸ்டின் வந்துடும். இங்கே ஒரு 2000 15,000 கொஸ்டின் வந்துடுது. இன்னும் ஸ்பெஷல் டெஸ்ட்டு அப்படி அப்படியே இழுத்துருவோம். அப்போ டெஸ்ட்டை அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் டெஸ்ட் எழுத நீங்கள் தயாராக இருக்கணும், எழுத வைக்கணும். நாங்கள் உங்களை எழுத வைக்கணும், நீங்களும் எழுத தயாராக இருக்கணும். ஏன்னா வெற்றி பெற போகிறவங்க நீங்கள் தான். அந்த இடத்த போய் உட்காந்து அந்த பதவியில் அடையணும்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் புரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் புரியாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு அப்படியே போனோம்னா இனி கதைக்காகாது. அதை கரெக்டாக டார்கெட் அடிச்சு தான் நம்ம உள்ளே இறங்க முடியும். ரைட்டாப்பா? ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஷெட்யூல். அதான் ஃபுல் டெஸ்ட் ஷெட்யூல். இது ஒரு டெஸ்ட்டு தான் அதிக ஃபோக்கஸ். டெஸ்ட்டு அவுட் சோர்ஸ் இருக்கிற பிடிஎஃப் எடுக்கிறது, அதை கரெக்டாக டைப் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறது, அதை வழி நடத்தி கொண்டு போகிறது. இந்த பேட்சோட நோக்கமே அதுதான். இதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டா போதும். வீடியோஸ் இருக்குது, 100 வீடியோ யூடியூப்ல போய் தட்டுங்க, எல்லா வீடியோஸும் போட்டிருப்பேன். தமிழில் எல்லாமே நடத்தி போட்டிருக்கேன், எல்லாமே இருக்கும். பட் வீடியோஸ் தாண்டி இந்த டெஸ்ட்டை உங்களை எழுத வச்சு உங்களை கைடன்ஸ் பண்ணி கரெக்டாக அவுட் சோர்ஸ் எடுத்து கொடுக்குறது தான் அந்த டெஸ்ட் பேட்சோட மெயின் நோக்கமே. சரி சார், அவுட் சோர்ஸில் ஒரு சில இதெல்லாம் இருக்குது சார், அதுக்கெல்லாம் வீடியோ கொடுப்பீங்களா சார்? கண்டிப்பாக கொடுப்போம். அதான் சொல்கிறேன், கைடன்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அந்த கைடன்ஸ்னாலே முடிஞ்சு வச்சு. அந்தந்த இதுக்கு தேவையானது அந்தந்த நேரத்தில் அது ஷார்ட்ஸாவோ அது எக்ஸ்பிளனேஷனாவோ அது ஸ்க்ரீன் இருக்க எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு வரும். அந்த வாரத்தை நீங்கள் முழுமை அடையணும். அதுதான் அந்த வாரம் அந்த இலக்கை நீங்கள் அடையணும். அந்த இலக்கை அடைய நாங்கள் உதவி பண்ணோம். அவ்வளோதான் கான்செப்ட். ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஷெட்யூலுக்குள்ளே வரேன். சரி சார், ஷெட்யூலில் என்ன சார் வச்சுருக்கீங்க? ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்களும் ஓகே ஜாயின் பண்ணிடுவீங்க. பட் ஒரு கிளாரிட்டி வேணும்ல, எதுக்கு ஜாயின் பண்ணுறோம், அந்த ஜாயின் பண்ணால் என்ன இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த டிசம்பர் மந்த் இருக்குது பார்த்தீங்களா, டிசம்பரில் உங்களுக்கு ஷெட்யூல் வந்து 15 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா 3 days 4 daysல எங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் இருக்குது. உங்களை ஆட் பண்ணணும், குரூப்பில் ஆட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது வைக்கிறது எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இருப்போம். கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை இருந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த 15ஆம் தேதி உங்களுக்கு கரெக்டாக ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை நான் பேட்சை க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்போ 2-3 daysல பேட்சை க்ளோஸ் பண்ணணும்னு வைங்க. க்ளோஸ் பண்ணணும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் 2 கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். நான் இந்த அட்ரஸ் கன்ஃபர்மேஷனும் கொடுப்பேன், இதுவும் கொடுப்பேன். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் இருப்பாங்க, ப்ராப்பர் அட்ரஸ்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. அப்போ அந்த கன்ஃபர்மேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே கிளியராக வரும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு 21. இது என்ன சார் அப்படின்னா இந்த யூனிட் 7 இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அவுட் சோர்ஸு அந்த இலக்கணங்கள் சார்ந்து அப்படி ஜனவரியிலேருந்து ஆரம்பிச்சிடறோம். அதுக்கு முன்னாடி இந்த 15 மார்க் கொண்ட இந்த அறிஞர்களை ஒரு உரை பார்த்துடணும். அண்டு திருக்குறளை நீங்கள் படிச்ச ஆரம்பிங்க. அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கும், அது நல்லதாகவே இருக்கும். திருக்குறளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம திருக்குறளை எப்படின்னா நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த திருக்குறளுக்கு பாருங்க, நீங்களே அசால்ட்டாக நினைக்கிறீங்க திருக்குறள். அந்த திருக்குறளை மட்டும் அவங்க எப்பயுமே சரி, அதாவது ஜிகே, அந்த ஜிகே திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தம் அது இதுன்னு சேர்த்து மொத்தம் 10 கொஸ்டின் வந்துடுது. மொத்தம் எத்தனை கொஸ்டின் வந்துடுது? இப்போ இதில் பாருங்க, 4 கொஸ்டின் வந்திருக்கு, 7 கொஸ்டின் வந்திருக்கு தமிழ் சார்ந்து. நான் சொல்றது தமிழ் சார்ந்து மட்டும். ஆனால் தமிழ் சார்ந்து இல்லாமல் உங்களுக்கு ஜிகே சார்ந்து இருக்குல்ல, அதில் ஒரு 6 கொஸ்டின் வந்துடும் திருக்குறள். அப்போ 10 கொஸ்டின் திருக்குறள் எப்படினாலும் வந்துடும். நம்ம அந்த 10 கொஸ்டின் திருக்குறளுக்காக தமிழில் இருக்கிற 20 அதிகாரம் ஒரு பக்கம் படித்தாலும் அங்கிட்டு ஒரு 20 அதிகாரம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 20 to 25 அதிகாரம் வச்சிருக்கோம். அதையும் ஷெட்யூலில் சேர்த்துருக்கோம். அப்போ இந்த அதிகாரங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்தால் 10 கொஸ்டின் அடிக்கலாம். ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் 10 கொஸ்டினுக்கு எவ்வளோ புக்கை படிக்கிறோம்? இது ஃபிக்ஸ்டு. ஊக்கமுடைமை அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு விஷயம். 10 குறளில் அழகாக ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க. அதில் நம்ம ஒன்றும் மனப்பாடம் பண்ண வேண்டிய சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை கடைசியில் நம்ம பார்க்காம கொள்ளாமல் போயிட்டு அந்த 10 கொஸ்டினை சாதாரணமாக விட்டுறோம். அந்த 10 கொஸ்டின் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும் தெரியுமா? அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அதில் சுற்றி முற்றி இவ்வளோ தான் கொஸ்டின் கேட்டாக முடியும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் அந்த திருக்குறளை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 அறிஞர்களையும் 20 அறிஞர்கள் இருக்காங்க மொத்தம். இதில் ஒரு 10 அறிஞர்கள், அடுத்த வாரம் ஒரு 10 அறிஞர்கள். இதற்கானதை நான் ஷெட்யூலில் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு உள்ளே வந்தோடனே இப்போ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிஎஸ் அது இது நிறையா கொடுத்து, இப்போ ஜிஎஸ் நான் நினைக்கிறேன்னா இப்போ 10th ஹிஸ்ட்ரியை நான் வச்சுருக்கலாம். ஏன் நான் ஜிஎஸ் வைக்கிறேன்னா அவுட் சோர்ஸோடு கலந்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஒரு பிடிஎஃப் மாதிரி ஜனவரியில் நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இதையே நீங்கள் பாருங்கள், இதே உங்களுக்கு வரும்போது பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, படிக்கிறதுக்கு அதை தொகுத்து கரெக்டாக புரியுது உங்களுக்கு. ஏன்னா ஸ்கூல் புக் மட்டுமே பத்தாதுங்கிற நிலைமை இருக்கிறனால. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின் இருக்குது. இந்த 10 பேரும் இந்த 10 அதிகாரமும் இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இதுதான் வச்சுருப்பேன். இந்த சைடில் போட்டிருப்பேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸ்கூல் புக்ஸும் கொடுப்போம், அவுட் ஆஃப் சோர்ஸ் பேஸ் பண்ணி சாய்ஸோட ஸ்பெஷல் நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவோம். ரைட்டா உங்களுக்கு? ரைட், ஓகே. உங்களுக்கு எக்ஸாம் வருது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ரிலாக்ஸாக ஆரம்பிங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ், படன்னு வேணாம், ரிலாக்ஸாக ஆரம்பிங்க. ரீசனிங்கில் பகடைனா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. அது சார்ந்து ஒரு 25 கணக்கு அட்டன் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்போம். சயின்ஸில் ஒரு 25, மேக்ஸில் 25. சயின்ஸ் வந்து ஒரு டாபிக், அது சரவண் சார் வருவாங்க. மேக்ஸுக்கு 2-3 ஜெயபால் சார் இருக்காங்க, மதன் இருக்காங்க, இன்னும் 2 ஸ்டாஃப், லேடி ஸ்டாஃப் இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரையும் கலந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அந்தந்த டாப்பிக்கில் யார் வேணும்னா அதை எடுத்து கொடுங்க ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்களுக்கு எனக்கு தேவை அவங்க பகடை நல்லா பண்ணும். அப்போ அந்த மாதிரி எல்லாரும் திட்டமிட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து இதுதான் உங்களுக்கு. அப்போ செகண்ட் ஷெட்யூல்னால் உங்களுக்கு இப்போ மைண்டுக்கு வரணும், மீதி இருக்கிற 10 அறிஞர்களும் மீதி இருக்கிற 10 அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இந்த 2 ஷெட்யூல் முடிக்கிறீங்கல்ல, முடிச்சோன்னையே அடுத்த அந்த வாரம் அப்போ வந்து நியூ இயர் கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். நியூ இயர் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அறநூல்கள் அப்போ யூனிட் 7 முடிஞ்சிருச்சு. இந்த யூனிட் 7 கடைசி வார ஷெட்யூலையும் ஒரு ரிவிஷன் வச்சிருக்கேன். ஏன்னா 15 கொஸ்டின் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார், தெரியாது சார், எப்பா தெரியும்ல, பாஸ் பண்ணுற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் நமக்கு தெரியல தான், திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நல்லா தெரியும் நினைப்போம், அங்கே போய் கேட்கும்போது அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஒரு முறை படிச்சுக்கிட்டா நல்லது. இதுதான் இந்த இலக்கு தான், இதுதான் வெற்றி தான், வெற்றி தான் இலக்குன்னு நினச்சோம்னா படிச்சு தான் ஆகணும். 1க்கு 2 முறை படிச்சு தான் ஆகணும். ரைட், ஓகே. இதில் வந்து உங்களுக்கு இப்போ எங்களுக்கு திரும்ப திரும்ப அகைன் கொஸ்டின் எடுத்து கொடுக்க எங்களுக்கு தான் கஷ்டம், புரியுது உங்களுக்கு. ஆனால் ஏன் வைக்கிறோம்னா அது அப்படி படிச்சு தான் ஆகணும், தெரிஞ்சு தான், இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் இலக்கணமாக தான் தொட போகிறீங்க, ஜனவரிலேருந்து இலக்கணம் தான் தொட போகிறீங்க. அப்போ 100 கொஸ்டின் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஜனவரிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த நியூ இயர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிடும். இலக்கணம் ஆரம்பிச்சிடும். இலக்கணம் 25 கேள்வி இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டார் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிக்காங்க. நான் பேட்ச்குள்ளே வந்தோன்னே திரும்ப ஒரு சில இந்த கட்டம் விட்டுருக்கு, இந்த இடத்துல நான் ஒரு சிலர் அப்டேட் பண்ணி கொடுப்பேன். உதாரணமாக என்னன்னா இந்த சுற்றெழுத்து வினா எழுத்துக்கள்லாம் சி போட்டு கொடுப்போம். கான்செப்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் போய் படிக்கணும் அவசியம் இல்லை, சில தேவையான தகவல் எடுத்து கொடுக்கலாம், பட் கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். கான்செப்ட் ஆனால் இந்த ஸ்டார் கொடுத்துருக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் மெமரி பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறையா விஷயத்தை நீங்கள் படிச்சுட்டு தான் போனால் தான் ஸ்ட்ராங்காக போனால் தான் எக்ஸாம். அப்போ இந்த ஸ்டார் கொடுத்தது என்ன, இந்த சீனு கொடுத்தது என்ன, சீனா கான்செப்ட் ஓரியன்ட், ஸ்டார்னு மெமரி பண்ணி தான் ஆகணும், கான்செப்ட் தெரிஞ்சு மெமரி பண்ணணும். ஆனால் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தமிழை பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் பார்க்குறதுக்கு தான் 2, 4, 6, 8 டாபிக் இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னென்ன அந்த ஜனவரியில் எடுத்தோன்னா அந்த வேகம் அதிகமாக இருக்கும், ரைட்டா. அவங்க எலெக்ஷன்ஸ்க்கான வேகம் இரவும் பகல் எப்படி அலையிறாங்க, ஜெயிக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. இப்போ நம்ம படிக்கணும்னா இந்த தான். அப்போ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு தான் அப்படி தெரியும். உங்களுக்கு அழகாக அந்த மெட்டீரியலை கிரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கப்பா. 100 கொஸ்டின் ஒன்று தெரிஞ்சுக்காங்க. இதில் 100 கொஸ்டின்ங்கிற போது அந்த 100 எடுத்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த டாபிக் நம்ம அட்ரா வெல்னோன்ற அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் பகுதி உங்களுக்கு 15 கேள்வி வருது. எடுத்தோன்னே எக்கனாமிக்ஸ், எடுத்தோன்னே ஜாகிரஃபி இதெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறையா வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க, பாதிக்கப்படுவாங்க, ரைட்டா. எக்கனாமிக்ஸு எடுத்தோன்னே அப்படிங்கிற மாதிரி. அப்போ கான்ஸ்டியூஷன் ஒரு பொதுவானது, நல்ல பகுதி அட்டவணை எல்லாம் நல்லா தெரிஞ்சு படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ கான்ஸ்டியூஷன் இதில் எல்லாத்துலேயுமே என்னென்னா இந்த டாபிக் சிலபஸ் இருக்கிற டாபிக் கொடுத்துருப்போம். இப்போ இது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th புக்கில் இருக்கும். 6th 8th சின்ன சின்ன இடங்கள்ல இருக்கும், பட் பொதுவாக 10th 12th இருக்கும். அண்ட் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸில் இருந்தோம். அப்போ இவ்வளவு அதை அடங்கி அதை அழகாக நம்ம ஃப்ரேம் பண்ணி படிச்சுப்போம். குடியுரிமைனா இவ்வளோதான் அப்படின்னு படித்தா மட்டும்தான் நீங்கள் எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். இனிமேல் வர சூழ்நிலை இதுதான். ஏன்னா கடந்த எக்ஸாம்லேயே நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அதனால நான் சொல்கிறேன், ரைட்டாப்பா. ஸோ ஓகே, இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். மேக்ஸு அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸு அந்த 100 கொஸ்டின் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஜனவரி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 4 வாரமாகவே உங்களுக்கு அந்த இலக்கணம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த யூனிட் 1 இருக்குல்ல, அந்த இலக்கணமும் முடிஞ்சிடும், அந்த கான்ஸ்டியூஷனும் முடிஞ்சிடும். அடுத்து பாருங்கள், இது ஜனவரி ஃபுல்லாக அந்த பிளான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, இது ஃபுல்லாக கான்ஸ்டியூஷன் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபுல்லாகவே கான்ஸ்டியூஷன், அந்த இலக்கணம் எல்லாம் முடிஞ்சிருது, கம்ப்ளீட்டாக ஸ்கூல் புக்கு அந்த இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிப்ரவரி ஆரம்பித்தோடனே யூனிட் 2 ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த மாதம் எந்த யூனிட் முடிக்கிறோம், அடுத்த மாதம் எந்த யூனிட் முடிக்கிறோங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் ஆரம்பிச்சிடும். இப்போ ஆன்சர் மிடிலும் ஐஎன்எம் சேர்ந்தே 10 கொஸ்டின்னாலும் நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஐஎன்எம் தெரியணும்னா இந்தியாவோட ஐஎன்எம் தெரிஞ்சால் தான் தமிழ்நாட்டு ஐஎன்எம் படிக்கவே முடியும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ 19 சமூக சீர்திருத்தம் இருக்குன்னா இது ஐஎன்எம்மாக இருந்தாலும் அங்கே தமிழ்நாடை பற்றி ஒரு முறை இங்கேயும் படிங்க, தமிழ்நாடு ஷெட்யூலில் கொடுப்பேன் அங்கேயும் படிங்க, 2 இடத்துலையும் படிக்கணும். ஒரு 4 பேர் இருக்காங்கிற விட்டுறக்கூடாது, 2 இடத்துல படிக்கும்போது கூடுதல் பெனிஃபிட் தான். அப்படி தான் நம்ம யோசிக்கணும்,
நான் இங்கே படிக்க மாட்டேன் அங்கே தான் படிப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ 10th ஐஎன்எம் வச்சுருப்போம். இந்த ஷெட்யூலை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கப்புறம் என்னென்ன பாடம் படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பேன். ஓகே, இதை நான் மெதுவாக சொன்னேன்னா ரொம்ப இதாகும். நான் இன்னொன்று ஃப்ரைடே என்ன பண்ணுவேன், ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது இந்த ஷெட்யூலை வச்சு 4 வாரமாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட்னால இப்போயே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. இது வந்து கொஸ்டினுடைய கவுண்ட்டு, மொத்த கொஸ்டின் கவுண்ட்டு எல்லாமே. அதுக்கப்புறம் என்னென்னா அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த புக்கிலேருந்து எடுக்க போகிறோம் கொஸ்டின்ஸு எந்தெந்தது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருவோம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட் சோர்ஸ் இந்த பிடிஎஃப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே லெசன் லிஸ்ட்டு. நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவீங்க, எது படிக்கணும்னு தெரியாது. எந்தெந்த இப்போ இலக்கு 4லேருந்து எந்தெந்த லெசன் எந்தெந்த புக்கில் இருக்குது, எதை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த லெசன்ஸ் லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது தமிழ் அனாலிசிஸ். பொதுவாகவே எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் இந்த பாருங்கள், இப்போ இப்படி ஒரு சிலபஸை அவங்க கொடுத்துட்டாங்க. அக்ரிணை, பால் மரபு, ஆண் பால், பெண் பால் இப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதுலேருந்து பாருங்கவே. அப்போ எதுலேருந்து எப்படி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒளி மரபில் எப்படி இப்போ தன்வினை பிறவினை சார்ந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடுது. இப்படி ஒரு ஃபிக்ஸேஷனாக தெரியணும். முதல் தமிழில் என்னென்ன கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படின்னு தெரியணும். அதில் எது அவுட் சோர்ஸு, எது ஸ்கூல் புக்கு. இப்போ குரூப் 4 குரூப் 2 அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவுட் சோர்ஸில் போகிறாங்க, எது ஸ்கூல் புக்கில் இருக்கிறேன், இப்படிலாம் தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு. அடுத்து தமிழில் அவுட் சோர்ஸ் புக்கு என்னென்ன புக்கெல்லாம் இருக்குது, பொதுவாக அந்தந்த புக்கெல்லாம் நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுவோம், இதில் இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. நான் பேட்ச்குள்ளே அனுப்புவேன் எல்லாமே, இந்த பிடிஎஃப் எல்லாமே அனலைசிஸ் எல்லாமே நான் பேட்ச்குள்ளே அனுப்புவேன். நீங்கள் பாருங்கள் எந்தெந்த புக்கை தொட வேண்டியது இருக்குது. ஏன் இந்த புக்கோட சொல்கிறேன்னா அந்த புக்கு உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் நேரடியாக படிச்சுக்குவீங்க. இல்லாத பட்சம் பிடிஎஃப்ல அதை கட் பண்ணி ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அழகாக அனுப்பணும். எழுத்து ஒரு மாதிரி இருந்தால் அதை டைப் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் விஷயம். ரைட்டு, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க 18 வாரம் பிளான் பண்ணி மேக்ஸ் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. ரைட்டா உங்களுக்கு. அப்போ இந்த அடிப்படையில் மேக்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு அனலைசிஸ். அடுத்து ஓகே, அவ்வளோதானா? ஓகே. ஸோ இதுதான்ப்பா பேட்சோட ஷெட்யூல். இதுதான் ரைட்டாங்க. உங்களுக்கு இப்போ கிளாரிட்டியாக எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஷெட்யூலில் சேர்றதுக்கு நீங்கள் திரும்ப இப்போ இந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து நீங்கள் லேட்டாக சேருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்னும் எங்களுக்கு 2 வேலை புரியுது உங்களுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் சேரும்போது கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடித்து கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. அப்போ ஏன் அட்ரஸ்லாம் வாங்கி ஃபிக்ஸேஷன் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணி எல்லாமே பேப்பர் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறோம்னா நீங்கள் அடுத்த ஒரு முறை சேரும்போது அப்புறம் அதுக்கான ஃபீஸ் சேஞ்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கிற கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய சேராதவங்க சேரவங்க நீங்கள் சேர்ந்து ஆரம்பத்திலே சேர்ந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆரம்பத்திலே சேர்ந்து அப்படி சிறுக படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல அவசரமாக வந்து இதே ஃபீஸை கட்டி எதுக்கு அந்த நேரத்தில் அந்த டைமும் வேஸ்ட் ஆகி ரைட்டா நம்ம சேர்ந்துருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்குமே, ஐயோ நம்ம அப்படி யோசிச்சிட்டோமே இப்படி யோசிச்சிட்டோமே. தயவுசெய்து அந்த குழப்பத்துக்கே போகாதீங்க. ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும். ஒரு அட்டவணை அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு உடலில் இன்னைக்கு சரியாக பார்க்கணும். ஒரு அட்டவணை வேணும், உணவு ரீதியாக ஒரு அட்டவணை வேணும், வாழ்க்கை வாழ்றதுக்கு ஒரு அட்டவணை வேணுங்கிறோம்ல. இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணைப்படுத்தும். நீங்கள் எந்த மாதிரி இயங்கணும், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு வாரம் சார் நான் ஏதோ ஒரு வாரம் விட்டுட்டேன் சார், அந்த ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னா கூட இடையில நான் 4 ரிவிஷன் வச்சுருக்கேன். அந்த வாரம் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் எடுக்காமல் எந்த அட்டவணை விட்டீங்களோ அதை நீங்கள் படித்து அந்த எக்ஸாம் எழுதிருங்க. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த அட்டவணை உங்களை காப்பாற்றும், கரெக்டான முறையில் காப்பாற்றும். ஒரு அட்டவணையை 5 நாளுமே படிக்கணுமா சார்? கிடையவே கிடையாது. 3 நாள் படித்து நினச்சா கூட முடிச்சிடலாம். இப்போ ஒரு டாபிக் நான் சொன்னேன், இப்போ தான் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னேன். ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் நல்லா படிச்சிட்டோமா அன்றைக்கி தைரியமாக நிம்மதியாக தூங்குங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு, நல்லா படிச்சிட்டோம். டெஸ்ட் எழுதும்போது நம்ம கரெக்டாக அது தெரியுதா அப்படிங்கிற பார்த்துருவோம். அது ஒன்று பிளான் பண்ணோம். உங்களுக்கு ரிவிஷனில் வரும்போது ஒவ்வொரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாடம் இருக்குன்னா இந்த பாடத்துலேருந்து ஒரு 30 கொஸ்டின் எடுத்து கொடுக்கணும் தரமாக. அப்போ ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன ஒரு 20 வரி இருக்கா, ஒரு பாடத்துக்கு 20 வரின்னு வச்சுக்கோங்க. சரி 20 பக்கம் இருக்குன்னா அந்த 20 பக்கத்தில் வரி விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொஸ்டின்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டா அந்த கொஸ்டினை ஃபுல்லாக அட்டன் பண்ணுவாங்க. எங்கே சுற்றி அங்கே சுற்றி அந்த கொஸ்டின் வந்துடும். அது அவுட் சோர்ஸ் போனாலும் அந்த தேவையான தகவலை எங்கெங்கே இருக்குது அவுட் சோர்ஸ், ஒரு சில கிளர்ச்சிகள்லாம் அவுட் சோர்ஸில் இருக்கா அந்த கிளர்ச்சியில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் அப்படி தொட்டாலும் அதையும் பிடிச்சிடலாம். அவங்க எப்படி அவுட் சோர்ஸில் போவாங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஒரு பொறுத்துக்கல்ல ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் அங்கே ஸ்கூல் புக்கில் இருக்குன்னா மிச்சம் 3 இருக்கிற கிளர்ச்சிகள் அது என்னென்ன அவுட் சோர்ஸில் போய் கண்டுபிடிச்சி அதை எடுத்து கொடுத்தா வேலை முடிஞ்சு வச்சு. எங்கே சுற்றி எங்கே போயிட போகிறாங்க? ரொம்ப போயிட போகிறதில்ல. அதுக்கு அவுட் சோர்ஸ் 100% அவுட் சோர்ஸ் போகிறாங்களா? போவாங்க. எல்லாரையும் மடக்கணும் வைக்கணும் ஒன்றும் இல்லை. இந்த பல்லவர்கள் பாடம் வந்து ஒரு பாடம் தென்னிந்திய வரலாறு பாடத்தில் ராஷ்டிர கூடங்கள் சார்ந்து அதில் ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமே இல்லை. அந்த பக்கம் பின்னாடி ராஷ்டிர கூடல குரூப் 4 நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு கொஸ்டினை பொறுத்துக்களை கேட்டிருந்தாங்க. இதுக்கு என்ன செய்வீங்க? குரூப் 4 குரூப் 2 நினைக்கிறேன். அப்போ அந்த பகுதியை நம்ம விட்டுற முடியும். அப்போ அனலைசிஸ்லேயே இருக்கணும், டிஎன்பிசியை புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்கிட்டு அழகாக போனால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன் பாருங்க. அப்போ புரிஞ்சுக்கிட்டே போனால் மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சதான். குரூப் 4 கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் அனலைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் அனலைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரே காரணம் அதை பாருங்கள். நாங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நாங்கள் பார்த்தா தான் நாங்கள் கிளாரிட்டியாக கைட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தா தான் கிளாரிட்டியாக படிக்க முடியும். அவ்வளோதான். ஸோ முழுக்க முழுக்க ஃபுல் டெஸ்ட் பேட்ச் இது. நல்லா கேட்டுக்காங்க. ஃபுல்லாக டெஸ்ட் தான். உங்களுக்கு கைடன்ஸ் யூடியூப்லேயே வரும். நான் கைடன்ஸ் வந்து வீடியோ வந்து யூடியூப்லேயே கொடுப்பேன். கைடன்ஸ் குரூப்பில் வரும். ரைட்டா? ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக இருக்கும். ரைட்டா? இது உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. அண்ட் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. கூடிய விரைவில் எவ்வளோ சீக்கிரமாக சேர்ந்துக்காங்க. கன்ஃபர்மேஷன் மட்டும் வெயிட் பண்ணணும். நீங்கள் உடனே நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க, எனக்கு கன்ஃபர்மேஷன் உடனே வரலன்னு தயவு செய்து பண்ணாங்க. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் நீங்கள் அனுப்பிச்சதுலேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே கன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏன்னா ஸ்டாஃப் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒவ்வொருத்தரையும் எடுத்து வெரிஃபை பண்ணி நம்பரை சேவ் பண்ணி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருக்கணும். ரைட்டாப்பா? ஸோ மோர் தென் ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த ஒரு அப்டேட்டில் எப்படின்னா சண்டே மார்னிங் வந்து என்னை என்னென்ன டவுட் கேட்டிருக்கீங்களோ அதை வச்சு சண்டே மார்னிங் வந்து ஒரு அப்டேட் கொடுப்பேன். என்னது ஃபுல்லாக இவங்களுக்கான வேலையில் நாளைக்கு ஃபுல்லாக பார்ப்பேன். சண்டே ஃபுல்லாக பார்ப்பேன். திரும்ப இந்த டவுட் கேட்டிருக்கீங்கன்னு சண்டே மார்னிங் நான் கண்டிப்பாக அது வரேன். சில நேரம் ஜிபேல வந்து எடுக்க மாட்டேன் சார், எரர் விழுதுன்னா அக்கௌண்ட் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. உண்மையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இல்லை. ஏன்னா கிளாரிட்டி இருக்கணும். ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபீஸு அப்படிங்கிறது விஷயம் இல்லை. விஷயங்கிறதான் இங்கே எல்லாம். இந்த விஷயத்தை இதை எத்தனை நாள் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இதை எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இத்தனை நாள். நேற்று கூட கொடுக்க வேண்டியது ஆக்சுவலாக. திரும்ப அதில் இல்லை எனக்கு ஸ்டார் போடணும். நான் வந்து எப்பவுமே ஷெட்யூல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்து கரெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துடும். எனக்கு ஸ்டார் போடணும், எது வந்து அவுட் சோர்ஸு, எதுன்னு அவங்க ஸ்டூடெண்ட் க்ளீனாக தெரியணும். அது தெரிஞ்சால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸ்கூல் புக்கு எது அதுன்னு. அப்போ எல்லாமே பிளான் மாறிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த ஷெட்யூல் இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். திரும்ப குரூப்பில் வரும்போது பாருங்கள் இன்னும் சில பாயிண்ட்டை ஆட் பண்ணி தான் வரும். ஏன்னா அது அந்த தகவல் வந்து அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.